ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட சேனலில் மறுபடியும் ஒரு வீடியோ பார்க்குறோம். ஸோ ரீசெண்ட் டேஸில் பயங்கர பிஸியாகவே போகிறதுனால வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணவே முடியலை. ஸோ ஆல்ரெடி எடுத்த வீடியோஸே போஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் மேரேஜுக்காக நான் கிளம்பிட்டு இருந்த வீடியோ. அதை தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 3 நாள் எடுத்த ஷூட் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது என்னோடய வெட்டிங் சாரீ. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வெட்டிங் சாரியை வியர் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் 4 சிஸ்டரும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல் ராணி பிங்க்கில் கோல்டு சரி கொடுத்த மாதிரி இருக்கும் என்னோடய சாரீ. ஸோ இதை முன்னாடியே அயன் பண்ணி ப்ரீப்ளீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்றக்காக நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே சேட்டை பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய பையன். அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப அமைதியாக ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ பார்க்கவே மாஷால்லா அமைதியாக அழகாக இருந்தான். ஸோ அதுக்காக அவனே சேர்த்து அப்படியே வீடியோ எடுத்தேன். ஸோ யூஸ்வலாக அவன் அப்படி இருக்க பையனே கிடையாது. நம்ம ஏதாவது வேலை செய்யும் போது தான் அவனும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு சேட்டை பண்ணிவிட்டு பயங்கரமாக தொந்தரவு பண்ணிகிட்ருப்பான். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து எதுவுமே செய்யலை, அவன் பாட்டுக்கு அமைதியாக ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி நான் பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்றத ஃபுல்லாக எடுத்து போட்டேன் பெட்டில். அதுக்கப்புறமா நம்ம வெட்டிங் அன்றைக்கி வியர் பண்ணுறது அண்ட் மொதல் நாள் வியர் பண்ணுறது, மொதல் நாள் நைட்டு வியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வச்சா, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றனால. அது மட்டும் இல்லாமல் வேலட், பர்ஃப்யூம், அதுக்கப்புறம் ஹிஜாப், இது எல்லாமே சேர்த்து பேக் பண்ணணும் இல்லையா. எனக்கும் என்னோடய பையனுக்கும் சேர்த்தே பார்த்திங்கன்னா 2 பேக் வந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் என்னோடய அப்பா அம்மா அப்புறம் அக்கா எல்லாத்துக்கும் லக்கேஜ் பேக் பண்ணுறதா பெரிய வேலையாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். வெள்ளிக்கிழமை நைட்டு தான் இந்த மெஹந்தி போட்டிருந்தேன். ஸோ சுத்தமாக அங்கே இருக்கும் போது போடவே முடியலை, ஸ்கூலுக்கு அனுப்புறது இப்படியே போயிட்டு இருந்ததுனால. வெள்ளிக்கிழமை நைட்டு அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு டைம். ஸோ அந்த டைமில் இந்த மெஹந்தி போட்டிருந்தேன். மெஹந்தி டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. சனிக்கிழமை ஏர்லி மார்னிங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு நாங்கள் பெரியவங்களாம் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பசங்களையும் கிளப்பி வச்சுருந்தோம். அண்ட் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு 5:30 போல் தான் வீட்டிலேருந்து மூவ் ஆனோம். கரெக்டாக ஒரு 9 o'clockலாம் ரீச் பண்ணிட்டோங்க. அண்ட் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா பயங்கர பனியாக இருந்துச்சு, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ விண்டோலாம் ஓப்பன் பண்ணவே முடியல, ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக பனி உள்ளே பசங்களுக்கு செம்மையாக கோல்டு வச்சுக்கொன்றனால. பட் இருந்தாலும் வீடியோ எடுக்கிறக்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ட்ராவல் பண்ணுறப்போ பயங்கர சூப்பராக இருந்துச்சு இந்த மிஸ்ட்டில். அண்ட் ரொம்ப கும்பகோணத்துக்கிட்ட நிறுத்தினதுக்கப்புறம் இந்த பேக்கரியில் நிறுத்தி கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்களாம் நல்லா தூங்கிட்டாங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நாங்களும் ரீச் ஆகிட்டோம். மார்னிங் போனதுக்கப்புறம் சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியலை. அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் லஞ்சு தான் பார்த்திங்கன்னா அங்கே நெய்சோறு, தால்ச்சா, மட்டன் கிரேவிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க டைமே இருந்துச்சு. இப்போ நான் வியர் பண்ணியிருக்க சாரீ பார்த்திங்கன்னா ஏஎஸ் பொட்டிக் அப்படிங்கிற ஒருத்தவங்ககிட்ட இருந்து வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சில்க் காட்டன்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணுன்னா வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி ரிலேட்டிவ் வீட்டில் தான் தங்கியிருந்தோம். ஸோ மாடியில் அந்த மாதிரி 2 ரூம் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து பார்க்குறதுக்கு நிறையா ஃப்ளைட் போய்கிட்டே இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களாம் சூப்பராக வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அதை தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். 2 ரூம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக தங்குறதுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. அது ஈவினிங்க்கு மேலே மாப்பிள்ளைக்கு சீனி போட போகணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் அந்த ரூம்லேயே ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகி அதுக்கப்புறமா கிளம்பி மாப்பிள்ளை வீட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். ஒரு வேனில் மட்டும்தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கே போய் மாப்பிள்ளைக்கு சீனிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்தாங்க. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் பொண்ணு வீட்டுக்கு வரணும். ஏன்னா பொண்ணுக்கு நாங்கள் போய் மறுபடியும் ஜீனி போடணும் அப்படிங்கிறக்காக. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே குயிக்காக ரெடி ஆகிட்டோம். இங்கே செய்ய வேண்டிய ஜீனி போட வேண்டிய வேலை அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா இது எனக்கே புதுசாக தான் இருந்துச்சு.
ஒரு சிகப்பு கலர் துணியில் மஞ்சளை ஊற வச்ச மாதிரி அரிசி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து கல்யாணம் ஆனவங்க எல்லோரும் இருக்கணும். ஸோ இவங்க எல்லோரும் வந்து ஒரு பாட்டு மாதிரி பாடிட்டு அதுக்கப்புறம் அரிசியை வந்து கையால் இழுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி இழுத்துருந்தோம். இப்போ இழுத்ததுக்கப்புறமா இதில் வந்து லைட்டாக டிசைன்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கே பார்க்க புதுசாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் வந்து கேள்விப்படலை, நாங்கள் வந்து செஞ்சது கிடையாது. பட் இந்த ஊர் சைடு வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க. ஸோ உங்களில் வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது செய்வீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கையை வச்சு இழுத்து டிசைன் பண்ணோம் இல்லையா அரிசி, அதில் ஒரு குட்டி ஸ்டூல் மாதிரி போட்டு முக்காலி மாதிரி போட்டு அதில் வந்து வேறு ஒரு சிகப்பு துணியை வச்சு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அதில் உட்கார வச்சுட்டாங்க. பொண்ணையுமே பார்த்திங்கன்னா மேலே துணி பிடிச்சி மறைவாக கூட்டிகிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்ததுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் உள்ள மாதிரி தான் மடிர போகிறதுன்னு சொல்லலை. ஸோ அந்த மாதிரி தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கெலாம் வச்சு மடிர போயிருந்தாங்க. இப்போது பொண்ணுக்கு நலுங்கு வைக்கிறதுக்காக வந்து பெரியவங்களாம் வந்து ஒருத்தவங்களாக போய் வரிசையாக நலுங்கு வைப்பாங்க. அதுக்கு வந்து நல்லெண்ணெயை வந்து வெந்தயம் பொடி பண்ணி போட்டு நல்லெண்ணெயில் அதை தான் வந்து தலையில் தொட்டு வைப்பாங்க. ஸோ எங்கள் ஊர் சைடெலாம் அதுக்கு வந்து நலுங்கு விடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இவங்க ஊர் சைடு வந்து வெத்தலை வந்து ஷோல்டர்லலாம் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே சைலண்ட்டாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா இந்த சாரீ தான் நாங்கள் வந்து வியர் பண்ணியிருந்தோம். ஸோ என்னோடய சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாவெண்டர் கலரில் உள்ள ஜிம்மிச்சூ சாரீ. அண்ட் சிஸ்டர் எல்லாருமே ஒரே மாதிரி வியர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி தான் வியர் பண்ணியிருந்தோம். நலுங்கு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து இந்த சீர் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு பேர் வந்து எங்கள் ஊர் சைடு வந்து கலவலி சீர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன இருக்குன்னா, பொண்ணுக்கு வந்து கல்யாணத்தன்னைக்கு வியர் பண்ணுற சாரீ, கல்யாணத்தன்னைக்கு 2 சாரீ வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது 2 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சில்க் சாரீ பார்த்திங்கன்னா அவங்களே சூப்பராக வந்து ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், வேலை வந்து ஈஸியாக இருக்கணுன்றக்காக. அண்ட் பொண்ணுக்கு சுடிதார், புர்கா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் வச்சுருந்தாங்க, மேக்கப் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீல்ஸ் இருந்துச்சு, ஹிஜாப், புர்கா இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்துச்சு. கூடவே தேங்காய், வாழைப்பழம், ஜீனி, அப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள், அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் 1-2 இருக்கும். ஸோ இதுதான் வந்து அன்றைக்கி நைட்டே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை தான் வந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்து இந்த சாரீ கட்டியிருந்தோம். என்னோடய சாரீ மட்டும் ஜிம்மிச்சூ சாரீ. அண்ட் என்னோடய சிஸ்டர் மற்ற 3 பேரிடத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே பார்க்க சூப்பராக இருக்கும் அப்படின்றக்காக எல்லாம் ஒரே மாதிரி வியர் பண்ணியிருந்தோம். அண்ட் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா 10:30க்கு மேலே ஆகிடுச்சு டைம் நாங்கள் வந்து போய் படுக்கிறதுக்கே. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா ரெடி ஆகுறதுலேருந்து எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தேன். பட் எப்போவுமே நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துடாதில்ல, அதுவும் பசங்களை வச்சுக்கிட்டு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான். ஸோ பசங்க எல்லாரையும் கிளப்பி அவங்கள ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம போதும்னு ஆகிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம டைமே இல்லை, ரெடியானா போதும் அப்படின்ற மாதிரி குயிக்காக ரெடி ஆகிட்டோம். ஸோ அதை ரெடியானதெல்லாம் வீடியோ எடுக்க டைமே இல்லை. அண்ட் ரெடியாகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து சில்க் சாரீ கட்டியிருந்தோம்ல, ஸோ அதை மட்டும் லைட்டாக ஒரு கிளிப் மட்டும் எடுத்திருந்தேன். அண்ட் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு. ஸோ பொண்ணையுமே வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. பொண்ணு நிற்க வச்சு பொண்ணை வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும் போது என்னோடய அக்கா பொண்ணு, தங்கச்சி பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து எங்களே வீடியோ எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணது தான். இது வந்து தஸ்லிமா 106 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணோம். அதுங்க வேறு யாரும் இல்லை, என்னோடய சிஸ்டர் தான். ஸோ ஒரே சாரியை எடுத்து 2 பொண்ணுங்களுக்கும் ஒரே மாதிரி அவங்க வந்து ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் சாரியை சென்ட் பண்ணி இந்த மாடல் மட்டும் இல்லை வேறு எந்த மாடல் கேட்டாலும் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட சிஸ்டரோடு சேர்ந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப ஆகிடுச்சு, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் வரை வந்து கிளம்புறதுக்கு மனசே வரல. இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும், இன்ஸ்டாகிராமில் போகணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் மாறி மாறி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே தான் இருந்தோம் ஒருத்தவங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்காக குடம் வந்து என்னோடய பெரிய அக்கா தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் ஊர் சைடு இப்படி தான் எடுப்போம். குடம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி மோஸ்ட்லி எல்லோ கலர் சாரீ தான் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்குவோம். எல்லோ கலர் சில்க் சாரியை வந்து இந்த மாதிரி வந்து டெக்கர் பண்ணி அது மேலே ஒரு தேங்காவை வச்சு மாப்பிள்ளை வரும்போது போய் ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி வந்து ரெகுலராக எடுப்போம்ல, அது ஒன்று. அது இல்லாமல் இந்த குடம் ரெண்டையும் சேர்த்த மாதிரி எடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு ஹரிபரியாக கிளம்பி மண்டபத்துக்கும் போயிட்டோம். நாங்கள் போகிறோம். எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் வித்தியாசத்தில் மாப்பிள்ளையும் வந்து பின்னாடியே வந்துட்டாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து ஆரத்திலாம் எடுத்து உள்ளே இன்வைட் பண்ணியாச்சு. அண்ட் என்னோடய பையன் பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கி சூப்பராக வந்து ரெடியாக இருந்தார். ஸோ அவரையும் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸ்டேஜில் நிற்க வச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து கல்யாணத்துக்கான நேரம் வந்துருச்சு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து 2 சாரீ கொண்டு வருவாங்க இல்லையா. ஸோ ஒன்று வந்து சில்க் சாரீ, இன்னொன்று வந்து ஒர்க் சாரீ, அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஸோ சில்க் சாரீ வந்து ரெட் கலர் அப்படிங்கிறதுனால ஒர்க் சாரீ வந்து க்ரீன் கலரு. அதை வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாரீ வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. சில பேர் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. சும்மா தலையில் மட்டும் அந்த துணியை போட்டு அப்படியே வந்து கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாங்களுமே வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாரீலாம் வந்து சேஞ்ச் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஸோ அப்படியே சும்மா தலையில் வச்சு கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து வளையல், அதுக்கப்புறம் இந்த பூச்செண்டு, மாலை, சேரா, நெத்தியில் கட்டுறது, இது எல்லாமே வந்து கொண்டு வந்துடுவாங்க இல்லையா. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒன்று ஒன்றா வந்து பொண்ணுக்கு வந்து மாட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கே வந்து ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடும். ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாரியை வந்து வியர் பண்ணல, சும்மா அந்த மாதிரி தலையில் போட்டே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தலையில் போட்டிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து கருகமணி ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் ஊர் சைட்லாம் கல்யாணம் பண்ணுறப்ப இப்படி தான் போடுவோம். ஸோ இதை நிறைய பேர் வந்து இப்போலாம் வந்து செயினாகவே போட்டுடுறாங்க. பட் வந்து எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா கருப்பு கலர் மணி இருக்கும்ல, இதை தான் வந்து கல்யாணத்தன்னைக்கு போடுவோம். 40 அன்னைக்கு மாற்றி போடுறப்ப வந்து இதில் வந்து கோல்டு வந்து கலந்த மாதிரி போட்டுக்குவோம். ஸோ நாங்கள் இந்த சைடு வந்து இது ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சைட்லேருந்து சம்மதம் கேட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து மகருக்கான நகையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கையில் தூங்குறதுக்காக வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து பொண்ணுக்கு வந்து கருகமணியும் கருகமணியில் கொடுப்போம் இல்லையா கோல்டு, அந்த கோல்டும் அதுக்கப்புறம் வந்து கை செட்டும் வந்து மகருக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து அவங்க ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்துபா ஓத ஆரம்பித்தோன்னே பொண்ணுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கருகமணி கட்டியாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணம் வந்து நல்லபடியாக நடந்துச்சு. எல்லோரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து பொண்ணுக்கிட்ட உட்கார வச்சாங்க. ஸோ மாப்பிள்ளை சலாம் சொல்லணுன்றக்காக. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட கிளம்பிட்டோம். சாப்பாடு வந்து பிரியாணி, தால்ச்சா, தயிர் சட்னி, சிக்கன் கிரேவி, பிரெட் அல்வா, இதெல்லாம் தான் சாப்பாடு. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். இந்த சாரீ தான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஏன்னா சில்க் சாரீ கட்டிட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்றக்காக. ஸோ இன்னும் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்காக இருக்க சாரீ தான் நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி வாங்கி வேர் பண்ணியிருந்தோம். நாங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாகவே வந்த காரணம் வந்து இந்த அரிசி இழக்கிறது தான். ஸோ இதை வந்து கொஞ்சம் டெக்கர் பண்ணி வைப்போம், பார்க்க நல்லாயிருக்குமே அப்படின்றக்காக நாங்கள் சிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து இதை டெக்கர் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ ஐஎஸ் தான் உங்களோட இனிஷியல். ஸோ அதை போட்டு டெக்கர் பண்ணி வைக்கலான்ற மாதிரி நாங்கள் டெக்கர் பண்ணி வச்சுருந்தோம். டெக்கர் மட்டும்தான் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க அரிசி இழக்கிறதுலாம் எதுவுமே வீடியோஸ் எடுக்க முடியலை. ஸோ ரொம்ப பிஸியாகவே போயிடுச்சுன்றதுனால. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.